Hi students. So இன்னைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆல் யூஜி கோர்சஸ் இங்கிலீஷ் ஃபஸ்ட் செமஸ்டர் சரிங்களா, ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் இங்கிலீஷில் யூனிட் 4 நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே யூனிட் 1, 2 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்ஸ் தரேன் நான், சரிங்களா. யூனிட் 3 வந்து நான் பைபாஸ் பண்ணுறேன், அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து போயம், அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தமிழ் மீடியம் முடிச்சுட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது, சரிங்களா. அதனால் நம்ம அதை கடைசியாக பார்த்துப்போம். யூனிட் 4 ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏற்கனவே யூனிட் 1, யூனிட் 2 முடிச்சிருப்பீங்க, ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஈஸி தான். ஸோ யூனிட் 4 அதை விட ஈஸி. ஏன்னா ஒரு 4 சிறுகதைகள் மட்டும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் தான். நீங்கள் ஒரு தடவை கேட்டாலே போதும், நீங்களே ஈஸியாக எழுதிடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4 இந்த மொத்தம் வந்து 3 யூனிட் முடித்தாலே போதும், ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா 10 மார்க் வந்து 3 எழுதணும். 5 கேள்வி கேட்பாங்க, அதில் 3 எழுதினா போதும், சரிங்களா. இந்த 5 கேள்விகளுமே வந்து இந்த யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4 மட்டும் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி தான் 5 மார்க்ஸ் தான், 7 கொடுப்பாங்க, 5 எழுதணும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இந்த 3 யூனிட்டை முடித்தாலே வந்து ஈஸியாக உங்களால் எப்படி பார்த்தாலும் ஒரு 70-80 மார்க்கு நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். ஸோ அதில் வந்து ஒரு 50 மார்க்கு 55 மார்க் ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம், சரிங்களா. அதனால் யூனிட் 1 தரவு பண்ணிக்கிங்க, யூனிட் 2 தரவு பண்ணிக்கிங்க. இப்போ யூனிட் 4 ஃபஸ்ட் லெசன் எடுக்க போகிறேன், சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 4 லெசன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதாவது 4 சிறுகதைகள். மிஸ்ஸஸ் பாக்கர்டைட்ஸ் டைகர், எ ஸ்னேக் இன் தி கிராஸ், 3 கொஸ்டின்ஸ், எ கிஃப்ட் ஆஃப் மேகி, சரிங்களா. ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பாக்கர்டைட்ஸ் டைகர் தான். இந்த சக்கின்றவர் எழுதினார், சரிங்களா. ஓகே, ஸோ நம்ம படத்துக்கு வருவோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான படம் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த தமிழில் வந்து பொறுமையாக ஆழமாக கதை கேட்டுக்குங்க, கேட்டுட்டு உங்களோட ஓன் ரேட்டிங்கில் நீங்கள் போய் எழுதிக்க வேண்டியதான், சரிங்களா. சரி, இதோ இங்கே பாடம் ஆரம்பிக்கிங்க வந்து, சரிங்களா. நம்ம பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இந்த மிஸ்ஸஸ் பாக்கர்டைட் அப்படின்றவங்க அந்த லேடி வந்து ஒரு இங்கிலீஷ் லேடி. அதாவது இந்த கதை எங்கே நடக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்குது, பிரிட்டிஷ் புரியல நடக்குது. இந்த அம்மா வந்து ஒரு ஆங்கிலேய பெண்மணி, ஒரு இங்கிலீஷ்காரங்க அவங்க, சரிங்களா. இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா புலியை வந்து சுடணும், சரிங்களா. டைகர் இருக்கு இல்லையா, அந்த டைகரை வந்து சுடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆசை இந்த அம்மாவுக்கு. ரொம்ப ஒரு தீவிரமான வேட்கைன்னு கூட சொல்லலாம், சரிங்களா. ஆனால் பேசிக்கலாக அந்த அம்மா வந்து அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கான கேர்லாம் கிடையாது, அவ்வளோ துணிச்சலான பெண்லாம் கிடையாது அவங்க, சரிங்களா. சரி, அப்போ ஏன் அவங்களுக்கு ஒரு அந்த ஆசை வந்தது அப்படின்னா, அதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அவங்களோட நெய்பர் இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து லூனா பிம்பர்டன், சரிங்களா. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை, அந்த நெய்பர் இருக்காங்களே அந்த லூனா பிம்பர்டனை வந்து ஒரு அல்ஜீரிய விமானி, சரிங்களா, என்ன பண்ணாருன்னா ஃப்ளைட்டில் கூட்டு போயிட்டு வந்திருக்காரு, சரிங்களா. இது போயிட்டு வந்ததுலேருந்து இந்த அம்மாவுக்கு, அதாவது நம்ம ஹீரோயின் மிஸ்ஸஸ் பாக்கர்டைட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரி மேலே ஒரே பொறாமையாயிடுச்சு, சரிங்களா. எப்படியாவது எப்பாடுபட்டாவது அந்த பக்கத்து வீட்டுக்காரியை விட தான் வந்து ரொம்ப சிறந்தவங்க, சரிங்களா, எந்த விதத்துலையும் வந்து அவளுக்கு நம்ம குறைஞ்சவங்க கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அவங்க வந்து விருப்பப்படுறாங்க. எப்படியாவது நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க அவங்க, சரிங்களா. சரி, அப்போ அதுக்கு ஐடியா பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணும்போது ஒரு புலியை வந்து கொன்று அதோட தோல் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து மாட்டினா ஸோ எல்லாருமே வந்து நம்மளை வந்து புகழ்வாங்க, சரிங்களா. ஸோ ஒரு புலியை சுட்டுட்டோம் அப்படின்னா எப்படியும் வந்து அந்த லோக்கல் பத்திரிகையெல்லாம் பேர் வரும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. சரி, இப்படி பண்ணால் இது நல்ல நல்ல ஐடியாவாக இருக்குது, நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முடிவு பண்ணுறாங்க அவங்க, சரிங்களா. சரி, அப்போ என்ன பண்ணலாம், சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி புலியை சுட்டோம் அப்படின்னா அவங்க இருக்கிற தெருவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் தன் வீட்டு முன்னால் வந்து கூட்டம் கூடுவாங்க, சரிங்களா. கூட்டம் கூடி ஒரு லேடியாக இருந்துட்டு இவங்க வந்து ஒரு புலியை சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப புகழாக பேசுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. ஸோ இது வந்து அவளை அந்த பக்கத்து வீட்டுக்காரியை விட நம்ம இன்னும் ஃபேமஸ் ஆகிடுவோம் நம்ம ஏரியாவில் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அவங்க, சரிங்களா. ஸோ அவங்களோட எண்ணங்கள், சிந்தனைகள், செய்கள் முழுக்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரியை வந்து நம்ம எப்படியாவது நல்ல பேர் எடுக்கணும், அதோட நம்ம புகழ் பெறணும் அப்படிங்கிறதுலேயே அவங்க மைண்ட் செட் ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு, சரிங்களா. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி புலியை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து டவுனில் வந்து ஒரு வயசான புலி ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்கு, உணவு தேடி அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கு. சரிங்களா, இந்த அம்மா வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க, சரி அந்த புலியை வந்து நம்ம சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அதுக்கு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டவுனை ஒட்டி இருக்கிற வில்லேஜுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே உள்ள அந்த கிராமத்து மக்கள் இருப்பாங்க இல்லையா, வில்லேஜ் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து 1000 ரூபாய் தரதா சொல்கிறாங்க. நான் வந்து 1000 ரூபாய் தரேன், நீங்கள் வந்து நான் புளியை கொடுத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள்கிட்ட ஒரு டீலிங் வந்து போட்டுக்கிறாங்க அவங்க. சரிங்களா, ஸோ அந்த காலத்தில் வந்து 1000 ரூபாங்கிறது பெரிய நல்ல அமௌண்ட்டு. ஓகேங்களா, அதனால கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து இவங்களோட பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. சரிங்களா, சரி, ஒரு நல்ல நாள் வந்து பிளான் பண்ணுறாங்க. அந்த நல்ல நாளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, புலி வந்து அந்த டவுனுக்கு ஒட்டி தானே இருந்துட்டு இருக்கு, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டவுனுக்குள்ள அனுப்ப வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் வந்து அந்த கிராமத்து மக்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க, டே அண்ட் நைட்டாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் குறிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த புலியோட கண் பார்வையில் வந்துட்டு போகிற அந்த ஏரியாவில் வந்து டே அண்ட் நைட்டு ஸ்டே பண்ணிடுங்க, அப்போ தான் அந்த வாசனைக்கு புலி வரும் அப்படின்ட்டு அவங்கள வந்து அந்த ஏரியாவில் ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, வேற ஒரு ஐடியா பண்ணி என்ன மாதிரி திட்டமிடுறாங்க அப்படின்னா, ஆடுகளை வந்து அங்கங்கே கட்டி வைக்கிறாங்க. ஸோ புலி இங்கெல்லாம் வரலாம் அப்படின்ற அந்த ரூட்டை பிளான் பண்ணி அங்கெல்லாம் ஆடுகளை கட்டி வைக்கிறாங்க. சரிங்களா, இன்னும் காமெடியாக என்ன பண்ணுறாங்க, இந்த கிராமத்தில் உள்ள அம்மாக்கள் வந்து தங்கள் குழந்தைகளுக்கு வந்து தாலாட்டு கூட பாடக்கூடாது, ஏன்னா தாலாட்டு பண்ணால் சத்தத்தை கேட்டு புலி டிஸ்டர்ப் ஆகும், இப்படிலாம் வந்து கேட்டுக்கிறாங்க. ஏன்னா 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 1000 ரூபாய் வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அதனால் அவங்களும் எங்கள் சொத்துக்கள் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, கேட்டுட்டு கிராமத்து மக்களும் வந்து இந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்காக எல்லாம் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதுபடி செய்கிறாங்க. இவங்களோட ஒரே கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா சுடுறதுக்குள்ளே அந்த புலி செத்துடக்கூடாது, ஏன்னா அந்த புலி வந்து ஏற்கனவே வயசான புலி. சரிங்களா, சரி, எல்லாமே வந்து கிராமத்து மக்களும் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. சரிங்களா, டென்ஷனாக இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னா, கிராமத்து மக்கள் வந்து ஒரு பெரிய மரத்துக்கு கீழே வந்து ஒரு மேடை மாதிரி அமைக்கிறாங்க. சரிங்களா, அந்த மேடை அமைச்சு அந்த மேடையில் வந்து இவங்களை வந்து இந்த லேடியை வந்து மிஸ்ஸஸ் பேக்கல்டைட் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இருக்க சொல்கிற மாதிரி பிளான் துப்பாக்கியோட. சரிங்களா, சரி, ஒரு நல்ல நாளும் வந்தது, துரதிருஷ்டமான நாள் வச்சுப்போமே. சரிங்களா, கதையில் அப்படி தான் வருது, ஃபேட்ஃபுல் டே தான் வருது. சரிங்களா, துரதிருஷ்டமான நாளில் வந்து இந்த மிஸ்ஸஸ் பேக்கல்டைட் இவங்க கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொருத்தவங்களும் கூட்டிகிட்டு வராங்க. அந்த அம்மா அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ் மெபின். ஓகேங்களா, இந்த ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, மிஸ் மெபின் இருக்கு பாருங்க, மிஸ் மெபின். இந்த அம்மா யாருன்னா, இந்த அம்மா வந்து ஒரு பெய்டு பார்ட்னர், காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க. காசு கொடுத்துட்டு நீ என் கூட இரு, ஒரு துணைக்காக நீ கூட இரு அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து கூட்டிட்டு வராங்க அவங்க. சரிங்களா, 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டேஜில் வந்து இந்த கிராமத்து மக்கள் ஸ்டேஜ் அமைச்சாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் போய் மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. சரிங்களா, உட்காந்துக்கிட்டு புலி வர ஏரியா, அந்த ஏரியா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டேஜ் கீழே வந்து ஒரு ஆடையும் கட்டி விடுறாங்க. கட்டி விட்டு ஆடை வந்து கத்தும்படி செய்கிறாங்க அவங்க. சரிங்களா, ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து புலி வந்து வர ஆரம்பிக்குது. புலி வந்து கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. சரிங்களா, வந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் மிஸ்ஸஸ் பேக்கல்டைட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, துப்பாக்கி வச்சு சுட்டுறாங்க. சரிங்களா, சுட்ட உடனே அடுத்த செகண்ட் புலி வந்து சரிஞ்சு கீழே வந்தது. சரிங்களா, உடனே வந்து மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கிராமத்து மக்கள்லாம் ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஒரே சந்தோஷமாக இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் பேக்கல்டைட் அவங்களும் ரொம்ப சந்தோஷம், அவங்களும் ரொம்ப ஜாலியாயிட்டாங்க. சரி, நம்ம வந்து புகழ் பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் இந்த மிஸ் மெபின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா, இந்த மிஸ்ஸஸ் பேக்கல்டைட் இருக்காங்களே, அவங்க வந்து காசு கொடுத்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த மிஸ் மெபின்றவங்க, அந்த அம்மா வந்து நல்ல பர்சன் கிடையாது. அந்த அம்மா வந்து வெரி கிளவர் அண்ட் கால்குலேட்டிவ். அப்படின்னா என்னன்னா, ரொம்ப புத்திசாலி, எதை எப்பப்போ பண்ணும் அப்படிங்கிற கணக்கு படலாம் அந்த அம்மா வந்து ரொம்ப ரொம்ப கேடி. சரிங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த புலியை கிளப்பி பார்த்துட்டு அந்த மிஸ்ஸஸ் பேக்கல்டைட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து உண்மையிலே புலியெல்லாம் சுடல, நீ சுட்ட குண்டு வந்து ஆடை தான் போய் கொண்டிருக்கு, புலியை கொல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் பேக்கல்டைட்டை போய் சொல்கிறாங்க. சரிங்களா, அவங்க நம்புறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, புலியோட உடம்புல பாரு எந்த ரத்த காயமும் இல்லை. சரிங்களா, நீ வந்து புலியை சுட போய் ஆடு தெரியாமல் சுட்டுட, அந்த சவுண்டு கேட்டு புலி வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் பேக்கல்டைட்டை நம்ப வச்சுறாங்க. சரிங்களா, நம்ப வச்சோடனே அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுது, சிச்சோ என்னடா இது அப்படின்ட்டு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அந்த மிஸ் மெபின் என்ன சொல்கிறாங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க.
இந்த கிராமத்து வாசல் என்ன பண்ணுறாங்க, அவங்க 1000 ரூபா வாங்கணுமே, அதுக்காக என்ன சொல்லிடுறாங்க, நாங்களும் யார்கிட்டையும் சொல்ல, இது வந்து ரகசியமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதனால வந்து இந்த மிஸ்ஸஸ் பேக்கல்டைட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இது, சரி இது யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே தான் வந்து என்ன பண்ணுறாங்க, டவுனுக்குள்ளே வராங்க. வந்த உடனே வந்து அந்த அவங்க புலியை வந்து இந்த சுட்ட விவகாரம் வந்து 2 வார பத்திரிகையில் வந்து பப்ளிஷ் ஆகிடுது. ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, மிஸ்ஸஸ் பேக்கல்டைட் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து வெறுப்பேற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த இங்கே பாருங்க, இங்கே இங்கிலீஷ் டைகர் கிளா ப்ரூச் அப்படிங்கிறத வந்து செஞ்சு தராங்க. இந்த டைகர் கிளா அப்படின்றது புலி நகத்தில் செய்கிற ப்ரூச்ன்றது என்னன்னா ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் அது. சரிங்களா? அந்த செயினில் வந்து 2 பார்ட்டை இணைக்கிறதுக்காக கொக்கி மாதிரி இருக்கும். அதுதான் அந்த காலத்தில் அந்த லேடிஸ் போகிற விஷயம் அது. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மா லூனா பெம்பர்டனுக்கு வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரி அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டாகவும் தராங்க. அந்த அம்மாவும் கஷ்டப்பட்டு அதை இதைப்பட்டு வாங்கிக்கிறாங்க அந்த அம்மாவும். சரிங்களா? சரி, சந்தோஷமாக போயிட்டுதா. ஆனால் இதில் வந்து ஒரு உள்குத்து இருக்குது. என்னென்னா, அந்த மிஸ்ஸஸ் பேக்கல்டைட் வந்து ஒரு காசு கொடுத்து ஒருத்தவங்க கூட்டு வந்தாங்க இல்லையா, மிஸ் பெபின்னு சொல்லிட்டு, ரொம்ப கிளவரான பொண்ணு கூட நம்ம பார்த்துமே, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சரிங்களா? அந்த மிஸ்ஸஸ் பேக்கல்டைட் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து உண்மையிலே சுட்டது ஆடு தான், புலியே கிடையாது. இந்த விவகாரம் வந்து இப்போ எல்லா பத்திரிகையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னோட மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த அம்மாவுக்கு அதில் ஓதுறாங்க. ஓதிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து நான் யார்கிட்டையும் வந்து நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு நீ என்ன சின்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து அப்படியே ஒரு பிட்டை போடுறாங்க. அவங்க என்னன்னு கேட்கும்போது, இது மாதிரி வந்து நான் ஒரு வீடு ஒன்று வாங்க போகிறேன், அந்த வீடு வாங்கிறதுக்கு எனக்கு பணம் தேவை. சரிங்களா? அந்த பணத்துக்கு நீங்கள் தான் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ் மெபின் அப்படின்ற அந்த பொண்ணு, அந்த லேடி வந்து பிளாக்மெயில் பண்ணுது. யாரை? மிஸ்ஸஸ் பேக்கல்டைட், அதாவது நம்ம ஹீரோயினை. சரி, இப்போ ஹீரோயினுக்கு வேறு வழி கிடையாது. சரிங்களா? ஏன் பணத்தை கொடுத்து தான் ஆகணும், இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வந்து மானத்தம் ஆகிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மா அந்த வீடை வாங்குறதுக்கு இந்த அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க, பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த மிஸ் பேபி என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக அந்த வீட்டையும் வாங்கிக்கிறாங்க. வீட்டை வாங்கிட்டு அந்த ரூமுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு த வைல்டு பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அதாவது காட்டு மிருகம் அப்படின்ற அர்த்தத்தில் வந்து பேர் வைக்கிறாங்க, த வைல்டு பீஸ்ட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதாவது இந்த மிஸ்ஸஸ் பேக்கல்டைட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த போயிட்டு நான் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா, எந்த மாதிரி ஐடியாவும் உங்களுக்கு தோணவும் மாட்டேங்குது, அதை பற்றி நினைக்க பிடிக்கவும் மாட்டேங்குது அவங்களுக்கு. சரிங்களா? கடைசியாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்கிட்டையும் ஒத்துக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒத்துக்கிறாங்க. என்னென்னா, அதாவது எனக்கு வேட்டைக்கு போன செலவை விட அதுக்கு நான் செலவு பண்ண காசாக ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? இன்சிடென்டல் காஸ்ட் அப்படின்னா ஒரு செலவு செய்கிறதுக்கு தேவையான செலவு. அது எப்படின்னா, இப்போ நம்ம பையனை வந்து இப்போ கடைக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், பையன் வந்து கடைக்கு போகிறான், ஒரு பால் பாக்கெட் வாங்க கடைக்கு போகிறான்னு வச்சிங்க, பால் பாக்கெட்டு 30-35 ரூபா தான். ஆனால் அவன் அந்த 30-35 ரூபா ஒரு தடவை நிறுத்த மாட்டான். அவன் அங்கே போய்ட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு நொறுக்கு திணியாதுன்னு வாங்கிப்பான் இல்லையா. ஸோ ஒரு செய்யறதுக்கு உண்டான காசை விட கூட சில்லற செலவுக்கு அதிகமாகுது இல்லையா, அதை தான் வந்து இன்சிடென்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த அம்மா என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நான் வந்து ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு உண்டான செலவை விட எனக்கு சுற்றி உள்ள செலவு தான் ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து வருத்தப்பட்டு ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க பாடம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான பாடம் தான், ரொம்ப வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கு உண்டான பாடம் தான், ரொம்ப எளிமையாகவும் நான் சொல்லியிருக்கேன். இதை அப்படியே மைண்டில் வாங்கிட்டு உங்களோட ஓன் ஸ்டைலில், சரிங்களா, நீங்கள் எழுதினாலே போதும். புத்தகத்தை பார்த்து அப்படியே வரி அப்படியே அந்த இங்கிலீஷ்லாம் அப்படியே எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஓன் ஸ்டைலில் எழுதுங்க போதும், அதுக்கு நல்ல மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஏன்னா இது சிறுகதைங்கும் போது ஒவ்வொரு வீடியோவும் ஜாஸ்தியாகிட்டே போகும், டைம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். அதனால் லெசன் 2 யூனிட் 4ல் லெசன் 2 இருக்கு இல்லையா, அடுத்த பாடத்தை வந்து அடுத்த சிறுகதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.